செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் நீலகிரி மாவட்டத்தில் தோடர் பழங்குடியின மக்களால் மேத்வாத் திருவிழா கொண்டாடப்பட்டதை பற்றிய தகவல். மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் பயனளிப்பதாக பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தரும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் தோடர் பழங்குடியினர் தங்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் தொன்று தொட்டு பாதுகாத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மேத்வாத் திருவிழா கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தரும் தகவல். மலை மாவட்டமான நீலகிரியில் தோடர் பழங்குடியின மக்கள் 75க்கும் மேற்பட்ட மந்து என்றழைக்கப்படும் கிராமங்களில் வாழ்ந்து வருகின்றனர். நீலகிரியில் மட்டுமே வசிக்கும் இந்த பழங்குடியின மக்கள் இன்றளவும் தங்களது பாரம்பரியமும் கலாச்சாரமும் மாறாமல் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாத இறுதி அல்லது ஜனவரி மாத துவக்கத்தில் புதியதாக தொடங்கும் புத்தாண்டு தங்களுக்கும் தாங்கள் மேற்கொள்ளும் விவசாயத்திற்கும் மற்றும் வளர்க்கும் கால்நடைகளுக்கும் சிறந்த ஆண்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக மொட்டுவர்த் என்ற விழாவை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான மொட்டுவர்த் விழா தோடரின மக்களின் தலைமையிடமாக திகழும் உதகை அருகே உள்ள முத்துநாடு மந்தில் நடைபெற்றது. அதில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 70க்கும் மேற்பட்ட மந்துகளை சேர்ந்த ஒரு மாத குழந்தை முதல் முதியோர் வரை நூற்றுக்கணக்கான தோடரின ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து வந்து கலந்து கொண்டனர். முத்தநாடு மந்திற்கு வந்த பிற மந்து தோடரின ஆண்களை முத்தநாடு மந்தை சேர்ந்த ஆண்கள் மண்டியிட்டு வணங்கி வரவேற்றனர். பின்னர் அனைவரும் ஒன்றாக இணைந்து குலதெய்வ கோயிலான மூன்போ என்று அழைக்கப்படும் கூம்பொழிலான தேக்கீசம்மன் கோயிலுக்கு சென்று காணிக்கை செலுத்தி பிரார்த்தனை செய்து மண்டியிட்டு வணங்கினர். பின்னர் அங்கிருந்து அருகில் உள்ள அடையாழ்வா என்று அழைக்கப்படும் பிறை வடிவிலான கோயிலுக்கு வந்த அவர்கள் வரும் புத்தாண்டு சிறப்பாக இருக்க வேண்டும், தங்களது எருமைகள் நன்றாக அபிவிருத்தி ஆக வேண்டும் என பிரார்த்தனை செய்த அவர்கள் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். பின்னர் தங்களது பாரம்பரிய நடனத்தை ஆடி மகிழ்ந்தனர். எருமை பாலில் கடைந்து மூங்கிலில் சேகரிக்கப்பட்ட மோரை அனைவரும் பருகினர். அதனைத் தொடர்ந்து தோடரின இளைஞர்கள் இளவட்ட கல்லை தூக்கி வீரத்தை வெளிப்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை ஆகிய தொகுதிக்கு உட்பட்ட சுமார் 1000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் மூலமாக தற்போது மத்திய அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி கொடுத்ததற்கும் தொகுப்பதியமாக ரூபாய் ஒரு நாளைக்கு 290 ரூபாயிலிருந்து 336 உயர்த்தி கொடுத்த மத்திய அரசுக்கும் இந்திய நாட்டின் பாரத பிரதமர் அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகா மேல்நாரியப்பனூர் கிராமத்திலிருந்து மாரிமுத்து. நமது பாரத பிரதமர் அவர்கள் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் மக்களின் வேலை நாட்களை 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தியுள்ளார். அதேபோல் நமது கூலியை உயர்த்தி வருமானத்தை அதிகமாக்குவதற்கான வழியை நமக்கு காட்டியுள்ளார். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமர் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகப்பம் கிராமத்திலிருந்து முருகன். பாரத பிரதமரின் விஜித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் மக்களுக்காக 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து 125 நாட்களாக பாரத பிரதமர் உயர்த்தியுள்ளார். மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக சம்பளத்தை உயர்த்தியுள்ளார். அதனால் கள்ளக்குறிச்சி மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை பாரத பிரதமருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் 125 நாட்களாக உயர்த்தியுள்ளது பயனளிப்பதாக பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. நகர்ப்புறங்கள் மட்டுமல்லாது கிராமப்புறங்களும் மேம்பாடு அடைந்திட பல்வேறு மக்கள் நல திட்டப்பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசு கிராமப்புற மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பயனளிக்கும் விக்சித் பாரத் 2047 என்ற தேசிய பார்வைக்கு ஏற்ப கிராமப்புற வளர்ச்சிக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசு விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு தற்போது 125 நாட்கள் உறுதியான வேலையை வழங்குவதை உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ளதற்கு மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் ஊராட்சி காத்தநேர்தல் கிராம திட்ட பயனாளிகள் மத்திய அரசுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றனர். என் பேர் மாலதி. நான் ஆண்டாரோட்டாரம் ஊராட்சி காத்தநந்தல்ல இப்ப 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 100 நாளா இருந்ததை இப்ப 125 நாளா மத்திய அரசு உயர்த்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. சம்பளம் 1 மாசம் 2 மாசம் லேட்டா ஏத்துவாங்க. இப்ப 125 நாளா மாத்துறதுல இருந்து எங்களுக்கு சீக்கிரமா சம்பளம் போடுற மாதிரி மத்திய அரசு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பேரு தேவிகா. ஆண்டாரோட்டாரம் ஊராட்சி மன்றத்துல இருந்து வேலை பார்க்கிறோம். காத்தநந்தல் பாஸ் ஆனோம். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா மாத்தி
உயர்த்தி கொடுத்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல வந்து சம்பளம் முன்ன பின்ன இருந்துச்சு. இப்போ வந்து சம்பளம் நாங்கள் வேலை பார்த்து முடிச்சோடனே சம்பளம் கொடுக்கறதுக்கு மாற்றி அமைச்சதுக்கு மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் கோபுரம். நாங்கள் காத்தனந்தல்ல வந்து வாய்க்கா வெட்டுறோம். 100 நாள் வேலையா இருந்ததை இப்ப 125 நாளா ஆக்கியிருக்காங்க. மத்திய அரசு எங்களுக்கு சம்பளம் இப்ப ஏத்தி கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் ஐயம்மாள். நான் ஆண்டாரோட்டாரம் ஊராட்சி காத்தனந்தல்ல 100 நாள் வேலை திட்டம் பார்த்துட்டு இருக்கோம். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா மத்திய அரசு உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மிக்க நன்றி. சம்பளம் 2 மாசம் 3 மாசம் அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க வேலை பார்த்ததும் கொடுக்குறாங்க சம்பளம். அதனால மத்திய அரசுக்கு மிக்க நன்றி. வேலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் இத்திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டதால் வாழ்க்கை மேம்பாடு அடையும் என்று பயனாளிகள் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தரும் தகவல். விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் 100 நாட்கள் வேலையை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டதற்கும் இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களின் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்பதாலும் பொருளாதாரம் மேம்பாடு அடையும் என்பதாலும் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தரப்பினர் வரவேற்று மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் நாட்களை அதிகப்படுத்தியிருப்பதால் குடும்பங்களின் வருமானம் அதிகரிப்பதோடு பொருளாதார மேம்பாடு அடையும் என்றும் மாவட்டத்தில் உள்ள அப்துல்லாபுரம், அடுக்கம்பாறை, சேக்கனூர் ஆகிய கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் தெரிவித்தனர். என் பெயர் ஜோதி. அப்துல்லாபுரம் ஊராட்சி, வேலூர் மாவட்டம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நாங்கள் இது வரைக்கும் அதை பயன்படுத்தின்னு இருந்தோம். இப்போ மோடி அரசாங்கம் 125 நாளாக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டான மோடி அரசாங்கத்துக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறோம். இதனால பணம் வசதி, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கோ வீட்டு செலவுக்கோ எல்லாத்திற்கும் பயன்படுன்னுட்டு இப்போ வந்து வாரத்துக்கே காசு அனுப்புறதா எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால மகளிர் குழுவுக்கும் வீட்டு செலவுக்கோ காய்கறி வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிறோம். நாங்க குடும்பத்துக்கு செலவுக்கு நல்லா இருக்கு. மோடி அரசாங்கத்தை நாங்க இப்ப வரவேற்கிறோம். நான் சேக்கனர். என் பேர் வி வேணுகோபால். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து மக்கள் வந்து இதுக்கு முன்ன வந்து பணம் சரியாக வராதையும் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் வந்து இருந்தது. இப்போ 100 நாளை வந்து 125 நாள் ஆக்கினதுனால வந்து இருக்கிற ஆளுங்கெல்லாம் திருப்தியாக இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து முன்னாலெல்லாம் கம்மியாக வந்துன்னு இருக்கும். இப்போ ஃபுல் அமௌண்ட்டு வந்து பயனாளிக்கே அனுப்புறத அறிவிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். பணத்தை வந்து வாரம் வாரம் கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. அரியலூர் மாவட்டத்தில் விவசாய காலத்தில் இத்திட்டத்தின் தொழிலாளர்களை விவசாயத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை வரவேற்பதாக பயனாளிகள் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. மத்திய அரசின் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் 100 நாள் வேலை 125 நாட்களாக அதிகரித்திருப்பதும் விவசாய காலங்களில் திட்டத்தின் தொழிலாளர்களை விவசாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என அரியலூர் மாவட்டம் நாகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சுகுமார் என்ற விவசாயி தெரிவிக்கிறார். அரியலூர் மாவட்டம், அரியலூர் ஒன்றியம், நாகமங்கலம். பெயர் சுகுமார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தியுள்ளது. இந்த திட்டமானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த திட்டத்திலே இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் விவசாய காலங்களில் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் விவசாயம் பாதிப்படையாத வண்ணம் ஒரு 6 மாதத்திற்கு அதை நிறுத்தி வைத்து அதன் முன்பு அந்த 125 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தது மிகவும் சிறப்பு அம்சமாகும். இந்த திட்டத்தினால் விவசாயமும் பாதிக்கப்படாது, தொழிலாளர் வறுமை கோட்டு கீழ் உள்ள தொழிலாளருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த திட்டத்தில் பல்வேறு அம்சங்கள் நடைபெற்றுள்ளது. இதனால் இதை நாங்கள் வரவேற்கிறோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். முக்கிய நகரங்களில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு ரயில் சேவைகள் அதிகரிக்கப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக பல்வேறு நிறுவனங்களின் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணிகள் விமான நிறுவனங்களின் அறிவிப்பை பின்பற்றி அதற்கு ஏற்றவாறு பயண திட்டத்தை மாற்றியமைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையான பொருளாதார ஒப்பந்தம் 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஏற்றுமதி வளர்ச்சி, விவசாயிகள், சிறு குறு தொழிலாளர்கள் என பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.